வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம கீரைகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை கடைசல் தான் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடைசல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் 2 கத்தை எடுத்திருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எங்கள் பாட்டி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. தனித்தனியாக அதோட லீஃப்லாம் தனியாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ள அதில் சின்ன சின்ன மண் இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த பாத்திரத்தில் தான் கீரையை வேக வைக்க போகிறோம். கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தண்ணி கீரை வேகிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம். உரித்து வச்ச 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 நல்ல முழு பழுத்த தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வேகட்டும். இது நல்லா மூடி போட்டு வேக வைக்க வேணாம். இதோட பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா நல்லா வேகட்டும். பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம், விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்ம கண்களுக்கு நன்மை தரும். மருத்துவ முடி எண்ணெய்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம புளி கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட போடலாம். அதில் அந்த புளியோட ஓடு இருக்கனால நாங்கள் கரைசி ஆட் பண்ணியிருக்கோம் வடிகட்டி. ஸோ அதோட நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ கடைசலுக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் இந்த பானையில் வச்சு தான் கடைய போகிறோம். உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை. இதை வாரத்துக்கு 2 டைம் சாப்பிடுங்க. இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்மளோட தோல் ஸ்கின்னோட கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கீரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மையாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். செரிமானத்தை சீராக்கும். மலைச்சிக்கல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன் சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய ஒரு செரிமான சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையான உணவுப் பொருள் இது. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் இடத்துல வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி 1 கொத்து கருவேப்பிலை, நறுக்கிய பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனுக்கு முன்னாடியே மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கருகின ஸ்டேஜ் வந்தோன்னே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நல்லா மைய கடைஞ்சி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு போட்டு கடைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம தாளித்ததை இந்த கீரையோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்துக்கு 2 டைம் இல்லை, முடிஞ்ச 1 டைம்னாவது சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் ரெடி. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸோட வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.